ஹலோ நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம மணப்பாறை மாட்டு சந்தை போன வாரம் 3ஆம் தேதி நடந்ததை பார்க்க போகிறோம். நம்ம தம்பிங்க 2 பேர் தான் இந்த கவரேஜ்லாம் போடுவாங்க மோஸ்ட்லி. அவங்க சந்தை நிலவரத்தெல்லாம். அவங்கெல்லாம் இப்போ கல்யாண வேலையில் இருக்கிறதுனால நம்ம சும்மா பார்த்துட்டு போடலான்றதுக்காக போனோம். இந்த வாரம் மாடு வரத்து ரொம்ப ஜாஸ்தி, கும்பலும் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. நம்ம இந்த பதிவு முக்கியமாக போட போகிறது மாடு விற்பனையாளர்கள், அவங்களுக்கும் மாடு வாங்கணும்னு நினைக்கிற ஆளுங்களுக்கு. அது போக ஜல்லிக்கட்டை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டு மீட்போம், நாட்டினம் காற்போம்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அவங்கள மாதிரியான ஆளுங்களுக்காக தான் மெயினாக இந்த பதிவு பண்ணணும்னு நான் நினச்சதே. ஏன்னா நம்ம போய் பார்த்தப்போ மாடு வரத்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் கிட்டத்தட்ட ஒரு 2500 மாடுகள் இருந்திருக்கும் மொத்தமாக சேர்த்து. ஆனால் நம்ம மெயினாக கவர் பண்ணது இந்த ஜல்லிக்கட்டு ஏரியா மட்டும்தான். ஜல்லிக்கட்டு காளைகள் மட்டும் தான் நம்ம கவர் பண்ணோம். விலை ஓரளவுக்கு இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருந்திருக்கு. ஏன்னா நிறையா மாடு வரத்து ஜாஸ்தின்றதுனால விலையெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு. என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, முதல்ல இந்த மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே போயிடணும். நம்ம போனதே 5 மணிக்கு. ஆக்சுவலாக ஒரு 2 மணி போல் போய் உங்களுக்கு யாராவது வியாபாரிங்களாம் தெரிஞ்சிருந்ததுன்னா கொஞ்சம் வியாபாரிங்கள்ட்ட பேசி முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது. ஏன்னா நம்ம பார்த்ததில்ல 90% மாடுகள் பார்த்திங்கன்னா உள்ளார வரப்பயே எல்லாம் வியாபாரம் முடிஞ்சு தான் வருது. ஸ்ட்ரைட்டாக முன்னாடியே கட்டுறாங்க. அது வியாபாரம் பண்ணுறது, அதை வாங்குறது யாருன்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம வியாபாரிங்க எல்லாம் வெளியிலேயே வாங்கிடுறாங்க. வியாபாரிங்க வாங்கி வளர்ப்பு கொடுத்தா கொஞ்சம் பரவாயில்ல. அங்கே போனதில் 90% மாடுகள் பார்த்திங்கன்னா எல்லாமே வெட்டுக்கு கேரளாவுக்கு ஏற்றுறது தான். எர்ணாகுளம் போதுன்னாங்க. மேபி இப்போ இந்த ஓணம் திருவிழா வர்றதுனால அவங்களுக்கு இது பண்ணாங்களான்னு தெரில. ஆனால் எப்போதுமே எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி மாடுங்க இதுக்கு தான் போகுது. அதனால் இந்த மாடு வளர்க்குறவங்க தயவுசெய்து உங்கள் ஊர்லேயே பக்கத்தில் யாராவது வளர்க்கணுன்னு பிரியப்பட்டு ஆசைப்பட்றவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் நல்ல மாடுங்கள்லாம் இருந்துச்சு. நான் அந்த பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் இது பண்ணுறதே நிப்பாட்டிட்டோம். ஏன்னா முக்கால்வாசி மாடுகள் பார்த்திங்கன்னா மீன்ஸ் இந்த கும்பல்லேருந்து நானும் ஒரு 10 மாடு. இந்த மாடை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இவர் தான் நம்ம இதுலேயும் வச்சுருப்போம். இந்த மாட்டை பார்த்தோன்னு தான் நம்ம இதே போச்சு. இது ஆக்சுவலாக வியாபாரி வாங்கியிருக்காப்புல. அவர் 2 மாடு சேர்த்து 50 ரூபாய்க்கு வாங்கினதா பேச்சு. அதில் இந்த மாடு இதுக்கு தான் வெட்டுறதுக்கு தான் கொடுக்குறது தான் சொல்லிக்கிட்டாங்க. நம்மளும் அதை நம்மளே கேட்டோம். கேட்க முடியாத நாங்கள் நிறைய பேர் சொல்லுவது நம்ம வியாபாரிங்கள்ட்ட ஒன்ஸ் வாங்கி கட்டிட்டாங்கன்னா நம்ம கேட்க முடியாது நாங்கள். அப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் ஒரு வியாபாரியை பிடிச்சி வியாபாரி மூலமாக கேட்டதில் மாடு அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொன்னாங்க. கொஞ்சம் இல்லாது கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி எக்ஸ்ட்ரா. நம்ம அதை எப்படியாவது சரி தேர்த்திங்கடா கொண்டு வந்துடலான்றதுக்காக பார்த்தோம். ஒரே ஒரு சின்ன ட்ராபேக், அதில் குட்டையாக இருந்துச்சு மாடு. சரி அதை திரும்பி பார்ப்போம். பார்த்திங்கன்னா மாடு வரத்துக்கு ஜாஸ்தி. இந்த மாடு நல்லா தான் இருந்துச்சு. ஒரு நம்ம பார்த்து எடுத்தது ஒரு 5 கன்றுக்கிட்ட நாங்கள் நல்லா தான் இருந்தது. அதில் அந்த ஒன்று இது ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்ற இதுகளும் பார்த்திங்கன்னா மாடு வெட்டுக்கு போகிறதா நம்ம இது பண்ணலாம் அப்படின்றதுக்காக நம்ம பார்த்தது. 2வது நம்ம அந்த நாட்டினம் காப்போம், ஜல்லிக்கட்டை வளர்ப்போம்னு சொல்கிறவங்களாம் ஒரு தடவையாவது இந்த சந்தைக்கு மாதிரி இடத்துக்கு பார்த்துட்டு அங்கே மாட்டோட நிலவரத்தை பாருங்கள். முக்கால்வாசி இங்கே கட்டியிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா காங்கேயம் கட்டியிருந்துச்சு, தேனி மரம் கட்டியிருந்துச்சு, நம்ம சைடு உள்ள குட்டை கட்டியிருந்துச்சு, அப்புறம் ஜெயங்கொண்டத்தை கலைங்க அது கட்டியிருந்தது. இதுலேருந்து ஒரு 5 உருப்படி 6 உருப்படி நமக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி நல்லா தான் இருக்குது. பட் 5 6 உருப்படிகள் ரொம்ப நல்லா இருந்தது. அதில் நம்ம அந்த ஒரு குட்டை மாட்டை தான் கேட்டிருந்தோம். அது கடைசியாக கொடுக்குற மாதிரி வந்திருந்தாங்க. அப்புறம் ரேட்டு கொஞ்சம் இதாகாதனால நம்மளும் விட்டுட்டோம். அதனால் இந்த வளர்க்குறவங்க மோஸ்ட்லி பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஊர் பக்கத்து ஊரில் இல்லை உங்கள் மாவட்டத்துக்குள்ளே எங்கேயாவது யாராவது வளர்க்குறவங்க ஆளுங்க ஆசைப்பட்டு விரும்பினவங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து கொஞ்சம் இது பண்ணுங்கள். ஏன்னா இங்கே ஸ்ட்ரைட்டாக எல்லாம் எர்ணாகுளத்துக்கு ஏற்றுறாங்க.
அது இல்லாமல் இங்கே நாங்கள் பார்த்ததில்ல வயசான மாடுங்களை வாங்கி அந்த மாட்டுங்களுக்கு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடிலாம் வந்து கொம்பு சீவிக்கிட்டு இருக்காங்க, கயிறு மாற்றி புதுசாக இருக்கிற மாதிரி. நானே கேட்டேன், ஏன்ப்பா இந்த மாடு கொஞ்சம் ரொம்ப பழசாக இருக்குது, இப்போ இதுக்கு ஏன் இங்கே வந்து கொம்பு சீவிக்கிட்டு இருக்காங்கன்னு. அப்போ தான் நம்ம வியாபாரிலாம் சொன்னாங்க, இதெல்லாம் அங்கிட்டு போய் இதுக்கப்புறம் இன்னும் ஒரு டிஸ்ப்ளே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு சந்தை இருக்குது அங்கிட்டு கேரளா சைடில், அங்கே போட்டு அங்கே இதுவெல்லாம் வளர்ப்பு மாடுன்னு சொல்லி நல்லா இது பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் ரேட் இது பண்ணி விற்கிறதுக்கு சொல்கிறாங்க. நம்ம பார்த்ததுலேருந்து இந்த குட்டை இதோட சேர்த்து இது அவர் 50,000 வாங்கியிருக்காரு. நம்ம கேட்டப்போ கடைசியாக 32 ரூபானா கொடுக்கலான்னு சொல்லி சொன்னார் இந்த மாட்டை. 32 நல்ல ஃபோர்ஸு. அங்கே பக்கத்தில் ஆள் யாரையும் நெருங்க உள்ள மாடும் நல்லா. ஒரே ஒரு ட்ராபேக்கு குட்டையாக இருந்தது தான். பட் ஆனால் இது வெட்டுக்கு போகிற அளவுக்கான மாடான்னு கேட்டால், என்னை கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லுவேன். நாங்களும் மூச்சு போட்டோம். ஒரு 27 அவர் 25 வாங்கவே ஒரு 27 கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் அது அந்த மாதிரி நான் இருக்கல. இந்த காங்கேயம் இந்த இதுவும் நல்லா தான் இருந்தது. மாடுங்க அதான் நீங்கள் ஒரு தடவை போய் பாருங்கள். வியாபாரிங்களுக்கு ஒன்று சொல்கிறது, வாங்கி அவங்க தான் எல்லாத்தையும் இப்போ எல்லாம் பேசி முடிக்கிறதே. அவங்க நினச்சா ஒரு சில மாடுகள் நல்லா இருக்கிற மாடுகளை நம்ம இதுக்கு யாராவது இந்த மாதிரி வளர்க்குறவங்க ஆசைப்பட்டா அந்த மாதிரியான ஆளுங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். அவங்களும் ரெடின்றாங்க. பட் முன்ன பின்னாடி இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் பேசி முன்னாடியே போய் வாங்கிக்கலாம். வெட்டுக்கு போகிறத நம்ம கொஞ்சம் தடுக்கலாம். எல்லாத்தையும் தடுக்க முடியுமானா நம்மளால் முடியாது. பட் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு போகிற நல்ல மாடுங்களை நம்ம வந்து கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணி விட்றது தான். அதே மாதிரி 1-2 வாடியில் நல்லா பண்ணலைனாலும் ஏறிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. இந்த ஜெயங்கொண்ட காளை தான் நம்ம சொன்னது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசாக இருந்துச்சு, எங்கேயாவது ஏறி இருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும். மாடு நல்ல மாடு. ஆனால் ஆக்சுவலாக இதுக்கு வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏதாவது அடைச்சி இது பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை ஏறி இருந்திருப்பாங்க, அது கரெக்டு தான். பட் 1-2ல் ஏறுற எல்லா இதுலேயும் நம்ம வந்து இது பண்ண முடியாது. அதுக்கு ஒரு வாள் கொடுத்துருக்கலாம். மாடுங்க இந்த வாரம் ரொம்ப ஜாஸ்தியான மாடுங்க தான் வந்திருந்தது. மாடு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருந்தது. நிறையா மாடு விற்காமவும் இருந்தது. இந்த மாதிரி இந்த இதுக்கு கேட்டோம், இந்த ஜோடி இந்த இதில் பார்த்தோம், இதுவும் கொஞ்சம் நல்ல மாடு தான். 2மே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. 40 ரூபா சொன்னாங்க. அவங்களுக்கு இப்போ வந்து எல்லாம் வெயிட்டு கணக்கு தான் ஜாஸ்தி பார்க்குறாங்க. ஸோ அது மாதிரியான இதனால தான் இதாகிடுச்சு. இந்த மரம் ஒன்று பார்த்தோம், இதுவும் நல்லா இருந்தது. இந்த இது தான் சொல்லியிருந்தேன், நம்ம ஆங்கிலம் இதில் பார்த்துருப்பீங்க நிறையா இதில் அவர் கொம்பு சீவுறவர். இந்த மாடெல்லாம் பார்த்திங்கன்னா அதுதான், அது வயசாக இருந்துச்சு மாடு. இனிமேட்டு அது ஒன்றும் இது பண்ண முடியாதுன்ற மாதிரியான இருந்தது. அதை பார்த்திங்கன்னா அது டெக்கரேட் பண்ணி அடுத்த சந்தைக்கு ஏதோ ஏற்றுறாங்க. முடிஞ்சால் எல்லோரும் ஒரு தடவை இந்த சந்தையை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நிறையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.